கூலிங் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. எல்லாம் எங்கள் அண்ணனுங்க எல்லாமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதியன் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான். கண்டிப்பாக தண்டைக்காரன் வந்து என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நடித்த நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், பிரதீப், செல்வா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான். இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ செல்வா. இன்றைக்கி எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். சாய் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக தண்டைக்காரனை படம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதியன் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க். ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்கிற அந்த இடத்துலையே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே எங்கள் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் அசிஸ்டன்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் மேனேஜர்ஸ், அவர் பேர் சொல்ல சொன்னார். சிவானா, காமராஜனா, பரதனா. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஹரி மேனேஜர், எல்லாருக்கும் இல்லை, அந்த லிஸ்ட்டு தனியாக வச்சுருக்கோம். நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பேசுங்க சார். ரொம்ப சூப்பர். என்னன்னா எங்கள் அண்ணன் எங்கே இருக்கார்? அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னா படத்தில் அவர் கேட்டே இருப்பார். அட்டகத்தில் ஆரம்பித்தது எங்கள் மோதல். இது வந்து லவ். சரவணன், எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா சினிமாவில் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் மெட்ராஸை நானும் ரித்திகாவும் பேரா பண்ணோம். இதில் வந்து அன்னியாக நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ரீக்ரியேட் ஆயிருக்கு. அதை நாங்கள் ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துடுறது. இதில் எங்கள் அண்ணனும் அண்ணியும் ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பார்த்துருவேன். ஸோ அது எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வேட்டுவமில் எனக்கு மனைவியாக நடிக்கிற மெலடி இதில் எனக்கு அக்காவாக நடிச்சிருக்காங்க. அக்கான்னு கூப்பிட்டு ஃபஸ்ட் டே வேட்டுவம் ஷூட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு டேனே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு. என்னக்கா நீங்கிறீங்க? நான் தாண்டா அவன் பேர் அப்படின்னாங்க. சூப்பர்க்கா, வாங்கக்கா ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொமான்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் அதை தெரியாத அளவுக்கு அதியன் தோழர் எடுத்திருக்காரு. வின்சு, தேங்க்யூ ஸோ மச், ஒண்டர்ஃபுல் கோஸ்டார். நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா, அவருக்கு நன்றி. எங்கள் டீம், டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன். கண்டிப்பாக ரொம்ப, ஏன்னா ஒரு படம் வந்து பண்ணுறோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும். அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது. அதுக்கான இப்போ இருக்க பிஸ்னஸ் சூழ்நிலை, என்ன ஹீரோ வச்சு பண்ண ரஞ்சித் சார். ஸோ அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 1 கோடி பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த காலங்களில் வந்து ஒரு டைரக்டர் கூட ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ணுறது அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருக்கும். ஏன்னா நம்மளாம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த டைம்லேயும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஜஸ்டின் ப்ரோ, ஜஸ்டின் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 3வது படமாக ஜஸ்டின், இது 3வது படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ ஸோ மச். சாங்ஸ், உங்கள் ஒர்க் எப்போவுமே நீங்கள் ஹிந்தி படம் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். பிரதீப், அப்புறம் எங்கள் அண்ணன் ராமலிங் அண்ணன், அவர் பேசினதோடனே தான் இந்த படம் வெற்றி விழாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்னா, லவ் யூ. கண்டிப்பாக அடுத்தது நம்ம பண்ணுறோம். ஏன்னா ராமலிங்கனெல்லாம் அவ்வளோ லேஸில் பாராட்டுற ஆளுங்க கிடையாது எல்லாமே. ஏன்னா என் டீமே அப்படி தான், ஒருத்தங்க பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க. அதில் இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம். ஸோ அப்படி இருக்க ஒரு டீம் கிட்ட வந்து ஒரு பாராட்டு வர்றது ரொம்ப நன்றி. எங்கள் பார்த்த ஜெய் அண்ணா, தினகர் அண்ணன், பாரிலாம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபோன் பண்ணி பேசினார். தேங்க்யூ பாரி, லவ் யூ ஸோ மச். எல்லாருமே, எங்கள் சுரேஷ் அண்ணா, எல்லாருக்குமே நன்றி. மோசஸ், எல்லாருக்கும் கண்டிப்பாக தண்டைக்காரனி சூப்பராக இருக்கும். எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். சாய் சார், மன்னிச்சிருங்க சார், ஐ லவ் யூ சார். சொன்னேன் சார் ஃபஸ்ட்டு சாய் சார். ஏன்னா நீளம் பண்ணுறாங்க படங்கள், அது வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய விஷயம் கிடைக்கும். அப்போ சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது ஒரு இன்னும் அதிகமான ஒரு பவராக க்ரியேட் ஆகும். அப்படி வந்து தைரியமாக எங்கள் கூட கெத்தாக கொலாபரேட் பண்ணுற சாய் சாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். லவ் யூ சார். பார்த்துக்கலாம் சார். அது நாங்கள் கலையரசனோட ஈவெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னோடனே நாங்கள் ஃபேஸ்புக்கில் கொஷின்ஸ் போட்டோம். அவர்கிட்ட என்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு. அதில் முதல் கேள்வி வந்து என்னென்னா, இல்லை அதை கேட்கவே இல்லை. இப்போ முன்னாடி எப்படின்னா நான் செத்து போயிட்டுனா ஒரு சம்பளம், உயிரோட தான் ஒரு சம்பளம். இப்போ முத்த காட்சிகள் இருந்தால் ஒரு சம்பளம், அது இல்லைனா ஒரு சம்பளம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க? அங்கே நின்று பேசுங்க. என்ன திட்டுவாங்க, நீங்கள் வேற. ஏங்க
டேரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நடிகர் கிட்ட கேட்குறீங்க. இல்ல நீங்களே கேக்குறீங்க, அப்படி இருந்தா நான் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்ற மாதிரி ஒண்ணு. அதே தோழர்லாம் எவ்வளவு ரொமான்ஸ் பண்ண சொன்னா தெரியுமா? அதுல பாதி தான் பண்ணியிருக்கேன் நான். அவர் பயங்கர ரொமான்டிக்கான ஆளு. டேய் என்னடா கிஸ்ஸே பண்ண மாட்டேன், பண்ணிடுறான்றாரு. சார் பண்ணிட்டே எப்படி சார் இருக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன சார் நினைக்கும், தேவையெல்லாம் பண்ணிட்டேன் நினைக்காதனா, மச்சி குடுறா மச்சியா ஒன்று குடுறா அப்படின்வாரு. நல்லா குடுறா அப்படின்வாரு. இஸ் a வெரி ரொமான்டிக் பர்சன். ஸோ அவர் சொன்னதில் ஒரு 5% தான் நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். அதனால் நீங்கள் என்ன குறை சொல்லக்கூடாது. அதிகம் தோழர் ஏறும்போது இந்த கேள்வியை கேளுங்க, ஏன் அவ்வளோ முத்த காட்சிகள் வச்சார்? இப்போ சம்பளம் அதெல்லாம் கிடையாது, சம்பளமே இல்லைங்க, நாங்களாம் ஃப்ரீயாக நடிப்போங்க. அப்புறம் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பேன் இண்டியா போல சுத்துறதுனால இங்கே டேட் தர மாட்டீங்க ஒழுங்கா. இப்படி சொல்லி தான் எங்கேயுமே கூப்பிட மாட்டுறாங்க இப்போ. இது இந்த பிரச்சனை ரஞ்சித்தனாவே ஒரு நாள் பேசிட்டு இருந்தாரு, அவன் எங்கடா டேட்டே தர மாட்டான். அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஒரே நான் தொடர்ந்து வேலை செய்கிற ஒரே எங்கள் அண்ணன் தான். நீ அதையும் கெடுக்க பார்க்குற, பிச்சு போடுவேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்கள் சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு, நந்தகுமார் சார். அவர் தான் முதல்ல. கலை வந்து ஆர்டிஸ்ட்க்கு இருக்கிற பிரச்சனை அது. ஒருத்தவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்தில் வேறு மாதிரி பார்க்குறது. உனக்கு படத்தோடு அது முடிஞ்சிடுச்சு, எனக்கு இப்போ ஆடியோ லான்ச் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. தண்டகாரண்யம் வந்து அதீன் ஆதிரை, அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர். இதை கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ரோலில் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம், ப்ரொடக்ஷன் அண்ட் அதீன் சாருக்கும். ஜஸ்டின் வந்து அதை இன்னும் ஹைப் பண்ணி பயங்கரமாக எவாலுவேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஜஸ்டின் செம்ம ஒர்க்கு. இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் இருக்காரா? இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ பயங்கர லவ் இருக்குது உங்கள் மியூசிக்கில். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 3 படங்களுமே வந்து எப்படி ஒர்க்காக நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா, ரொம்ப குக்குலெலாம் ஹெவியாக போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரும்ல. லாஸ்ட்டு படத்துலேயும் நான் சொல்லியிருந்தேன், அதை லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது. ஸோ லைட்டாக ரொம்ப சட்டிலாக ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ, அதை நம்ம மூச்சை இழுக்கிறோன்னு அப்படி இல்லாமல் அது பாட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, அது ஒரு விஷ் வந்துச்சு. அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது பேசிக்காக தான் இருக்கும். அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலாக போகாது, பட் பேசிக்காக இருக்கும். அது ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். அது லப்பர் பந்துலேயும் கிடச்சிது ஜனங்க கிட்டேருந்து. ஐ விஷ் இந்த படத்துலையும் அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் நீங்கள் லப்பர் பந்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, இதுலேயும் இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சோஷியல் மீடியாலேருந்து கொஸ்டின் கேட்க சொன்னாங்க எல்லாரும். இப்போது ஆக்சுவலாக இங்கே தான் நாங்கள் பிளான் பண்ணோம், அண்ணாலாம் வேணாம் இங்கே வைங்க அப்படின்ட்டாங்க. அந்த மைக்கை பிடிச்சி இப்போது சோலோவாக பேச ஆரம்பிச்சு இப்போ குட்டி குட்டி கதைலாம் சொல்கிறாங்களே. இப்போ உங்கள் வருஷனில் ஏதாவது குட்டி கதை வச்சுருக்கீங்களா சொல்கிறதுக்கு? ரொம்ப ஸ்டைல் இல்லை. இல்லை ஏதாவது ஒரு குட்டி கதை ஏதாச்சும் யாருக்காவது ஏதாவது பகிர்ற மாதிரி இருந்தா? என்ன காற்று வெயில் மழை எல்லாருக்கும் அது வந்துகிட்டே இருக்குது. அதனால பூமி பெருசு, ஹீட்டு ஆகுது, அப்படி இடம் இல்லை, தண்ணி இல்லைலாம் இல்லை, எல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த எனர்ஜியில் நம்ம வந்து வாழலாம் ஜாலியாக. இதை கொஞ்சம் புரிஞ்சு அதான் அதுக்கான அறிவு எனக்கு இல்லைன்றது இங்கே பெரிய சிக்கலாக இருக்குது. அது வீட்டுக்கு போனால் தான் உனக்கு அதுதான் நான் சொல்ல வந்தேன். வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு இந்த காற்று மழை வெயில் ஓகே மஜய் எனக்கு அதை வாய்ஸ் நோட் அனுப்பு. ரெண்டாவது அடுத்த ஒரு சின்ன சின்ன கேள்விகள் தான், ஒரு வரியில் பதில் சொல்லணும். இயக்குனர் அதீன் ஆதிரை, காத்து மழைலாம் சொல்லக்கூடாது, அழகா சொல்லணும். அதீனை வந்து பாப்பா அப்படின்னு சாரி குழந்தை அப்படின்னு கலை சொன்னார். எங்கே அந்த குழந்தை? வென்சும் அப்படிதான் சொன்னாங்க. நான் படம் அவர்கிட்ட கதை கேட்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் குண்டு பண்ணும் போதெல்லாம் அவர் என்கிட்ட பேசும்போது நான் ஒன்று அப்படிலாம் நினைக்கவே இல்லை, என்ன நீ அப்படி நினைக்காத அப்படி. அப்புறம் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நான் தான் அந்த இன்னசென்ட்டு, நீ இல்லை. அதீன் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரைனியான ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஸராக நான் பார்ப்பேன். அவர் பேசும்போதும் ஃபிலிமை தாண்டி அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். குண்டில் வந்து அவரை தான் இமிடேட் பண்ணியிருப்போம், அந்த ஸ்லாங்லேருந்து எல்லாமே. அது கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. அதீன் சார் ஒரு இன்னசென்ட்டாக பட் வித் நாலேஜ். அவர் ஒரு வளரும் புத்தா. இந்த ஸ்டோரி நல்லா இருக்கு ஆக்சுவலாக, முன்னாடி சொன்ன ஸ்டோரியை விட இன்னசென்ட் ஆனால் நாலேஜ் நைஸ். ஓகே அடுத்து ஒரு நடிகர் கலையரசன். ஒன் வேர்டில் சொல்ல சொன்னேன், ஒரு லைனில். அதீன் அறிவு. ஓ அப்படி ஓகே ரைட். கலையரசன். கலை வந்து சூப்பராக எல்லாருமே வந்து பார்த்துப்பாரு. கலையை பற்றி சொல்லலைல்ல அப்போது. கலை வந்து கலை எப்படி? ஓகே அடுத்து
உங்க கூட ரித்திவிகா நடிச்சிருக்காங்க முதல் முறை. ஸோ ரித்திவிகாவை பற்றி ரித்விகா ரொம்ப இன்டென்ஸான ஒரு பெர்ஃபார்மர் அவங்க. பரதேசியில் அவங்கள நான் அட்டகத்தி முடிஞ்ச அந்த டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் பரதேசி பார்த்தேன்னு நினைக்கிறேன் நான். படம் ரிலீஸ் ஆச்சா. ரித்விகா பெர்ஃபார்மர் சூப்பர். இறுதியாக இயக்குனர் பா ரஞ்சித் பற்றி அண்ணன். ஒரு லைன் கேட்டால் ஒரு வேர்டு. தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். லிங்கேஷ். சின்ன கிஃப்ட் உங்களுக்கு.